மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அதிமுக உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அவருக்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு 2-3 முறை கடிதங்கள் எழுதியிருப்பதாக கூறினார். சுங்கச்சாவடியை அகற்றாவிட்டால் உள்ளூர் மக்களுக்கு பாஸாவது வழங்குமாறு மத்திய அரசை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடிகளை அகற்ற தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உதயகுமார் கேட்ட கேள்விக்கு எனக்கும் உடன்பாடு தான். இது சம்பந்தமாக தொடர்ந்து 2-3 கடிதங்களை மாண்புமிகு நிதின் கட்கரி அவரிடத்தில் நாங்கள் நேரடியாக கொடுத்திருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கிறோம். வழக்கு போடுவது மட்டுமல்ல, அது நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட் அவர்களெலாம் கட்ட முடியாது. ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்காக பாஸாவது நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். மீண்டும் அதை வலியுறுத்துவோம். அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும்.